என்னையா இருட்டுறதுக்குள்ள வந்துட்டீங்க? மனசே சரியில்லை. என்னையாச்சு? செம்பரியாட்டு கடைக்கு வழிகாட்ட ஒத்த வெள்ளாடு கணக்கா ஒத்த ஆம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம். அதையும் பறி கொடுத்துருமோன்னு பயமா இருக்கு. இப்ப ஏதான் அவனுக்கு கிறகம் சரியில்லை, அதான் அவன் கெட்ட சகவாசம் கொண்டிருக்கான். ஒரு இணைய சேர்த்து விட்டோம்னா எல்லாம் சரியாயிட்டு போறான். பேச்சே, எனக்கு இந்த ரோசனை தோணலையே. மாவுல ரத்தம் சொட்ட சொட்ட தூக்கி வச்சுக்க நாயும் நிறைய கிட்ட போயிருச்சு நினைச்சுக்குவாங்க. எம்பிட்டு போதுல எம்பிட்டு நேக்க வேலை பார்த்து வந்திருக்க நீ. என்னாச்சியா? ஓ மவன் ஆசை வளர்த்தால ஒரு செவலை குட்டி, அத ஒரு களவாணி பைய கழுத்தை அறுத்து தூக்கிட்டு போறான். போய் அந்த களவாணி பையில அடிச்சு கைய கால உடைச்சு குட்டிய பிடிங்காரு. களவாணிட்டு போறது ஓ மவன் தாண்டி. வேலை கொள்ளாம சாரையத்தை குடிச்சிட்டு வந்திருக்கான். ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க. அங்க இங்க சாடுனிய கையில இருக்க புளிய விளையாட விளாசிப்பட விளாசி. நான் இன்னார வர போயிட்டு வரேன். ஆமையா, அந்த புள்ளதான் நம்ம மாயனுக்கு சரியா இருக்கும். ஒரே இடத்துல குங்குரிச்சம் போட்டுக்கிட்டு என்ன முறைக்கிறவ? கெடைய பெருக்கணும் தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். இல்ல வர பங்குனிக்கு கருப்பசாமி கோயில் கெடா வெட்டு கொண்டு நேர்ந்து விட்டுருவேன் பாத்துக்க. அடிங்க அதான் மேஞ்சி தொப்பைய ரொப்பியாச்சுல. தாயே தாயே. ஓ யாரு? மாமாவா? அத்தெல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? அவெல்லாம் சௌக்கியமா இருக்கா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. உன் ஐயா எங்க? ஐயா பட்டியில இருக்காக. என்ன விஷயமா வந்தீங்க? உன் கடையில இருந்து 40 ஆடை பிரிச்சு பத்திட்டு போலான்னு வந்தேன். போங்க மாமா, உங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்க கேட்டதும் 40 ஆட்டை பிரிச்சு கொடுப்பாங்களா? அதெல்லாம் நான் கட்டிக்க போற வீட்டுக்கு தான் சீதனமா கொடுப்பாங்க. புரிஞ்சிருச்சா? அண்ணே இந்தாங்க. கணக்கா குத்து வச்சுட்டு இருக்காரு. எதுக்கு அடி வரான்னு தெரியலையே. என்ன இதான் கிடையில எதுவும் பிரச்சனையா? ஆடு வீடு தேவைப்படுதா? நெஞ்சுக்குள்ள எதையோ ஓட்ட ஓட்டிட்டு இருக்கீங்க, அதை வெளியில சொன்னா தானே தெரியும். ஓ மாவள, என் மவனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். கொடுப்பியா மாட்டியா சொல்லு மாப்பிள்ள. பாவி பரப்பா, எனக்குள்ள நீங்க வந்து செத்த நேரமாச்சு. நேர கேட்க முடியல உம்மால. மாறிட்டு தானே இருந்தியே. உம்மா மோனுக்கு பொண்ணு கேட்க உம்மால முடியலன்னா நாங்க எப்படி பொண்ணு கொடுப்போம் சொல்லுங்க? தப்பா நினைச்சுக்கிறாதியே. கை கால் முடமா இருக்கவனுக்கு கூட கட்டி கொடுத்துடலாம். வாழ்க்கையே முடமா இருக்கவனுக்கு எப்படித்தான்? என்ன 40 ஆடா 50 ஆடா? என்ன ஒண்ணு சொல்லாம போறீங்க? என்னாச்சு இவங்களுக்கு பேசாம போறாங்க? ஐயோ மாமா, என்னாச்சு மாமா? ஐயோ மாமா எந்திரிங்க. என்னாச்சு? எந்திரிங்க பாத்து. செத்த மூச்சு பிடிச்சிட்டுருங்க. இந்த வந்துடுறேன்.
மாமா இந்தாங்க. எந்திரிங்க மாமா, எந்திரிங்க. பார்த்து மெதுவா மாமா, மெதுவா. சீமையில இல்லாத பொண்ணா நானு? எங்க ஐயன் தான் பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாருல. போடா, உன் பொண்ணு இல்லைன்னா வேற பொண்ணா இல்லைன்னு எங்க ஐயன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு உங்க மவனுக்கு வேற பொண்ணை பார்த்து முடிப்பீங்களா? அதை விட்டுட்டு இப்படி மட்டமல்லாக்க சங்கரங்கோயில் சப்பரங்கணக்கா சாஞ்சு கிடக்கீங்களே. 10 நாள் கூத்துக்கு சாமி வேஷம் போட ஆள் தேடல தாயி. ஆயுசுக்கும் கும்பிடுற குலசாமியை தேடுறமா? உன் அப்ப எனக்கு தூரத்து உறவு முறை, அதான் நம்பிக்கையா வந்தேன். அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. சரி, அவன் தலை எடுத்தபடி நடக்கட்டும். நீ நல்லா இருத்தாய். எங்க ஐயன் தானே மாட்டேன்னு சொன்னாரு, நான் முடியாதுன்னு சொல்லலையே. நான் உங்க மகனை கட்டிக்கிறேன். வர வெள்ளிக்கிழமை வெத்தலை கை மாத்திக்கலாம். குடும்பத்தோட வந்துருங்க. நான் எங்க ஐயனை பேசி சமாளிச்சுக்கிறேன். தாயே, இல்ல தாய், இது சரி வராது. நாளைக்கே உன் அப்பன் 4 பேரை கூட்டி அந்த நாயம் கேட்டா நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது? அதெல்லாம் ஒன்னும் வராது. எங்க ஐயன் என் பேச்ச தட்ட மாட்டாங்க. நீங்க போய் தைரியமா ஏற்பாட்டை பண்ணுங்க. சரி தாய். தாய், வாக்கு மாறிட மாட்டிய? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ஆசாரே, எப்படி இருக்க? ஏதோ நல்லா இருக்காண்டா. நல்லா எனக்குனுக்கா செதுக்கி சொத்து செத்துட்டியா? கண்ணு வைக்காதடா மாப்பிள்ள. பாரு, நம்மளே வெளியே ஆட்டையை போட்டு கொண்டாரோம். நம்ம கிட்டே ஆட்டையை போட்டு 10 ரூபா தான் கொடுப்பேன் பாரு. இது செந்தட்டி, இது ஈப்புளி, இது ஏய் சோத்துமுட்டி நீதானே? ஏய் ஆசாரே, என்ன? சரி சரி கோச்சுக்காதடா. உங்க 3 பேருக்கும் பொதுவாக தாண்டா சொல்றேன். இப்படி புல்லு போல செயின், பச்சை புல்ல போடுற திருகாணி, அரக்கு வச்ச பாம்படம், இதெல்லாம் உருக்கி வித்தா என்னடா தேரும்? நீங்க குடிக்கிற சாராயத்துக்கும் திங்கிற கரிச்சோத்துக்குமே பத்தாதுடா. பார்த்த மாதிரியே சொல்றேன். ஒரு வாட்டி செஞ்சாலும் லம்பா செய்யணும்டா. வேண்டாதவங்க சேர்க்கை இப்படித்தாண்டா. வேண்டுனது விரும்பினது எல்லாத்தையும் இழக்க வச்சிரும். அந்த கண்கொள்ளா காட்சியை என் கண்ணால பார்த்தனே, செவல ஆசையா வந்து சாடுன உடனே படக்குன்னு கத்தி எடுத்து கழுத்தை அறுத்தா பாரு. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம கழுத்தையும் இப்படித்தாண்டி அறுக்க போறான். சும்மா இருங்க. ஐயோ ஓ ஓ என்னப்பா? நல்லா எடு. 10 விரலிட்டு பாடுபட்டு 5 விரலிட்டு அள்ளி தின்னா தாண்டா திங்கிற சோறு சரிக்கும். களவானதுன்னா இப்படித்தான் குடல் குந்தானியோட புடிக்கிட்டு வந்துடும். வளவளன்னு வசவு பேசிக்கிட்டு போன காரியம் என்னாச்சு? உன் புள்ள இருக்கிற யோக்கியதைக்கு நீ நானுட்டு போட்டி போட்டுல பொண்ணு தருவாங்க. காயா பழமா? முதல்ல அதை சொல்லும். மருதப்பன் முடியாதுன்ட்டான். ஆனா நம்ம கும்பிட்ட சாமி கைவிடலடி, செம்பொண்டு ஒத்துக்குச்சு. வர்ற வெள்ளிக்கிழமை வெத்தலகை மாறுறோம். ஓ மாவன்ட்ட சொல்லி வை, இனிமேலாவது ஒழுங்கா உருப்படியா இருக்க சொல்லி. நெல்லு, எங்கடா போற? ஒன்றுக்கு போகிறேன்.
செத்த நேரம் அடக்கிட்டு வா, போகிற இடத்துல போய்க்கலாம். சின்ன பிள்ளையில நீர் தான் அடக்கக்கூடாது, அடக்குனா நோயின்னு சொல்லி கொடுத்தீரு. இப்போ அடக்குனா என்ன அர்த்தம்? ஆமாம், இவர் ஒழுக்க சீலரு சொல்லி கொடுத்ததை ஒன்று விடாமல் செஞ்சு கிழிச்சிட்டாரு. நீ எதுக்கு அடி போடுதான்னு தெரியும். பேசாம வாயும் அதையும் பொத்திக்கிட்டு வா. உமக்கு அவனை கரிச்சு கொட்டலினா தூக்கமே வராதே. நீ போயிட்டு வாடா. நல்லா சமாளிச்சு நல்லா செய்யறாரு. அங்க பாரு ஆரத்தை பாரு. ஒரு பிள்ளைங்க சூப்பரா செஞ்சுட்டாரு. செம்பண்ணே, மிக்க நன்றி. மாப்பிளக்காரன் குடிச்சிட்டு வந்திருக்கத பார்த்தா நீ ஆசையா கட்டிக்கணும்னு வாக்கு கொடுத்த மவராசனை ஏட்டி இப்போ ஒன்று கெட்டு போகல. வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லு, தொடப்ப கட்டையாலும் வரட்டி வரேன். எவ்வளோ எதுக்கோ கொழுப்படுத்து அருவாமனையில் ஏறினாலாம் அது மாதிரி ஆப்போது உங்க கதை. மோ சும்மா இருக்கியா? எல்லாம் உங்க அப்பனை சொல்லணும். ஓம் பேச்ச கட்ட அலையிறாம இருந்த மனுஷன். ஒரு தட்டு கொண்டாட கூட துப்பு இல்லை. ஒரு தேங்காயும் பழத்தையும் சீருன்னு கொண்டாந்துட்டாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வெத்தலகையை மாத்திக்கலாமே. என்ன மருது உம்முன்னு இருந்தா எப்படி வெத்தலகை மாறிடுறாம்ல? அதுக்கு முன்னே ஒரு சின்ன விஷயம். இந்த மாப்பிள்ளையா வந்திருக்கிறோடைய நிலைமை என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவர் என் மகட்ட தனியா பேசி அது மனசை கரைச்சு விட்டாரு. வேற வழி இல்லை. தெரிஞ்சே என் பொண்ணு. சரி, நம்ம வகைரால உள்ள வழக்கந்தேன். பொண்ணை பெற்றவங்க பையன் சத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னா வப்பாகளில் போட்டி அதில் ஜெயிச்சுட்டு வெத்தலை கை மாற்றிக்கிட்டோம். என்ன எல்லாரும் வாயடிச்சு போய் பார்க்குறீங்க? எங்கள் காலத்தில் கம்பு இருக்கிற போட்டி கட்டாயவே, அதில் ஜெயிச்சாதான் பொண்ணு. ஆனால் அந்த பையன் இருக்கிற இருப்பை பார்த்தா ஒரு சின்ன குச்சி கூட இருக்க மாட்டான் போல இருக்க. இந்த மோரை உங்க மௌனுக்கு கொடுங்க. இந்தாடா டே குடிடா. கொடிடா. கொடுங்க. குடிங்கிறேன்ல.
குடி. குடிட்டான்னா பெரிய இவன் மாதிரி. என்னடா முழிக்க குட்ரா. ஆச்சிருக்குவாரு பொழப்பத்தவ. இங்க பாரு. ஆமா குளிப்பாட்டி தொடச்சு ரெண்டு பொட்டு வச்சு விடு. இதுக்கு மேலே எதுக்கு போட்டிங்கிறேன். இப்பவுமே அவங்க 2 பேரும் புருஷன் பொஞ்சாதி மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. நான் கட்டிக்க போறவன் ஆம்பளை தானே எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க ஐயனுக்கு நம்பிக்கை இல்லைல்ல. போட்டி வைங்க, ஜெயிப்பான்.